கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமம் இந்த நல்ல இரவிலும் கூடி வந்திருக்கிற யாவர் மூலமாக, அன்பு சபையின் மூலமாக, அன்பு ஊழியக்காரே அம்மாவின் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக இந்த இரவிலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே நாம் கூடி வந்திருக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்களே. அல்லேலூயா. ஐயாவுக்கு தான் உள்ளத்திலிருந்து ஆனந்தம் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை இந்த 3 மாதங்களும் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்முடைய தெய்வம் நம்மை ரட்சித்து வந்த நிலைமைகளை 4வது மாதத்தை நாம் இன்றைக்கு ஆமென் தொடங்கி இருக்கிறோம். இந்த மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாகி கர்த்தர் தருவாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பல தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம், பல பலகீனங்களோடு நீங்கள் இருக்கலாம். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள தலைப்பு தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை, விசேஷமாக தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு அவர் பல சொப்பனங்கள் நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தரிசனம் குறித்த காலத்திற்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமே. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த இரவிலும் ஒரு நிமிடம் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்கு உகந்ததாய் மாற வேண்டும். எல்லாரும் உங்களை இருதயத்தில் ஆண்டவரே இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த உணவு, இந்த ஆகாரமானது என் வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்திற்கு ஆண்டவரே கத்த தந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஆண்டவரே இது தரிசனம் நிறைவேறுகிற ஒரு மாதமாய் ஆண்டவர் சொல்லுகிறா, இது நிறைவேறுகிற மாதம். அல்லேலூயா. நீ அதற்கு காத்திருந்தது போதும், நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, உன் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கிற மாதம் என்பதை நீ இந்த நாட்கள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. 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 மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது போல, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது சும்மா இராது, நிச்சயமாக வரும், அது நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு, ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, ஒருவன் வெறுமையா வந்து வெறுமையா போகாதபடிக்கு என் ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களும் நிரப்பி அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் நடுவில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறேன். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுவார் என்று சொன்ன தேவனுடைய திருவார்த்தையின்படியாய் என் உள்ளங்களை நிரப்பி அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்புறமலம ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்திலே தரிசனம் நம்ம நிறைவேற வேண்டுமானால் நாம் விட வேண்டியவற்றை முதல் விட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாக்குத்தத்தங்கள் பெறுகிறார்கள், தேவ சமூகத்திலிருந்து அநேக தரிசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அநேகர் உங்களுக்கு வாளாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாவாமல் மேலாக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் கர்த்தர் உங்களை பலவிதமான வாக்குத்தத்தங்களை இந்த ஆண்டிலே ஆரம்பத்திலே நீங்கள் பெற்றிருக்கலாம். அல்லேலூயா.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், நீ விட வேண்டியவற்றை விட்டால், தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனமாய் கேட்டால் நிச்சயமாக அது தாமதிப்பதில்லை. அதுக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அது கைகூடி வரும், அது நிறைவேறும். கர்த்தர் உன்னை இந்த மாதத்திலே நிச்சயமாக ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி இந்த காரியம், இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசனமான இந்த காரியத்தை எழுத காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கிமு கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 605 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். ஏன் ஆபகுக்கு தீர்க்க தரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறார் அப்படின்னு கேட்டால், பாபிலோனிய ஜனங்கள், ராஜா அன்றைக்கு இருந்த நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்களையும் யூத ஜனங்களையும் எருசலேம் தேவாலயத்தையும் பாழாக்கி கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான இஸ்ரவேல் இருந்ததான எருசலேமில் இருந்ததான படை வீரர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தை கட்டி கொண்டிருந்ததான தச்சர்களையும் கொத்தர்களையும் அந்த இடத்தில் இருந்ததான ஆசாரியர்களையும் அத்தனை பேரை சிறையாக்கி கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. அந்த காலத்தில் தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மேல் யாரும் என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது என்கிறதான வாக்குத்தத்தத்தின் சந்ததி தான் யாரு? இந்த இஸ்ரவேலர்களும் யூத ஜனங்களும். அல்லேலூயா. ஆனால் இப்ப என்ன செய்யப்படுகிறது? சிறையாக்கப்படுகிறார்கள். தரிசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கலாம். ஆனா நீங்க கேட்கலாம், ஏன் எனக்கு நெருக்கம் வருகிறது, ஏன் என் குடும்பத்தில் பாடுகள் வருகிறது, ஏன் என் குடும்பத்தில் புருஷர்கள் ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போய்கொண்டு இருக்கிறாங்க, இது ஏன் நிறைவேறப்படாமல் போகிறது? காரணம் சொன்னா, விட வேண்டியவற்றை விடணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானியர்களாலே இல்லாவிட்டால் அண்டை நாட்டு ஜனங்கள் ராஜாக்களினாலே சிறையாக்கப்பட காரணம் என்ன? அவங்க கீழ்ப்படியாமல் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? இஸ்ரவேலின் பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்தில், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய இடத்தில், ஆமென், யெரொபெயாம் போன்றதான தேவனுடைய மனுஷர்கள், ராஜா, இஸ்ரவேலின் ராஜாக்கள் அந்த ஆமென் விக்கிரகங்களை என்ன செய்தாங்க? வழிபட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனையும் ஆராதிக்கிறாங்க, அநேகர் கடமைக்காக ஆராதிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஏதோ தேவனுக்கு பயந்த ஒரு கூட்டம் தான் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை இன்னைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? செவ்வாய் வெள்ளி வந்ததும் பாஸ்டருக்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல் கணக்கு கேட்க போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மந்திரவாதிகளை நாடி தேடி போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதனாலதான் வாக்குத்தத்தம் அநேக பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் கிறிஸ்துவின் சுபாவம் உள்ள இல்லாதபடியினால், தேவனுடைய அன்பை பகைக்கிறபடியினால், தேவன் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டும் தேவனை ஆராதிக்கிற ஜனம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனம் ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. பாகால் பெயோரை வணங்குகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் அதுதான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பூமியும் அது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. நாம் யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்களேன்? ஹலோ, கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு தான் இந்த பூமி சொந்தம். அல்லேலூயா. அங்கங்க கிடக்கிற இவ்வளவு மறுபூமி எல்லாம் இருக்கிறது. இது எல்லாம் நீங்க ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னா, எப்பா நீ இந்த அவன் கர்த்தருக்கு முன்பு நடந்து கொண்டு உண்மையா இருந்தா நம்ம சொல்லி வரக்கூடிய காரியங்கள் அதுதான். ஆமென். வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. போதும். நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பேரை எப்போ என்ன செய்யணும்? பெருமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம பெருமையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்ம ஆண்டவருக்கு பெருமை சேர்க்கிறோமா? நிறைய இடத்தில் நாம் தவறுகிறோம். அல்லேலூயா. மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள காரணம் இதுதான். தேவனுடைய பெருமையாய் வாழ வேண்டிய ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அதற்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க? பலிபீடங்களை செப்பனிட்டு, எருசலேம் தேவாலயத்தை செப்பனிட வேண்டிய இடத்தில், தேவனுடைய உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டிய இடத்தில், ஜீவன் இல்லாத கல்களுக்கும் ஜீவன் இல்லாத மரங்களுக்கும், ஆமே, நமக்கு வாயிருந்தும் பேச முடியாது இருக்கிற, கையிருந்தும் அசையாமல் இருக்கிறதான தெய்வங்களையுமே வழிபட ஆரம்பித்தாங்க இஸ்ரவேல் ராஜாக்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிதானே 10 வருஷம் விசுவாசியா இருக்கிறாங்க. நான் கிராமத்துல தானே இருக்கிறேன், நானும் கூந்தங்குளத்துல தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நோயும் பேயும் போகும் பொழுது கூட யாதும் போயிடுது, ஆத்மாவும் போயிடுது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்க காரணம் தெரியுமா? ஆபிரகாமை கதை சோதித்தாரா இல்லையா? எம்மா, உனக்கு விசுவாசத்துல சோதனை உண்டா இல்லையா? நிச்சயமாகவே உண்டு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். ஆரம்பத்துல உனக்கு வேதி மாறும், சபையில் கடந்து பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாறும், பிசாசின் போராட்டம் மாறும், கடன்பாரங்கள் மாறும். ஆமென். வாழ்க்கையில் படிப்புகள் வராமல் இருக்கிற இடத்தில் படிக்க நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும். எல்லாம் வரும் பொழுது, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு தரும் பொழுது, நல்ல வீடு வாசல் கிடைக்கும், நல்ல வாகனம் கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல ஆடு மாடுகள் பெருக்கத்தை உங்களுக்கு தருவார். எல்லா நன்மைகளும் உனக்கு வரும் பொழுது நீ ஆண்டவரை மட்டும் மறக்க விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கூட வாசிங்க. மத்தேயு 19:29. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது விட்டவனவனும் 100 அடைந்து. அல்லேலூயா. ஆபிரகாம் விட வேண்டியவற்றை விட்டு அவன் கானான் தேசத்துக்கு நேராக அவன் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது, சில இடங்கள்ல வரும் பொழுது நம்ம விட வேண்டியவற்றெல்லாம் விட வேண்டிய இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கென்று வேறுபட்ட வாழ்க்கை வரும் பொழுது, ஆண்டவருக்கென்று நீங்கள் உங்களை சமர்ப்பணம் செய்து வாழும் பொழுது உங்க குடும்பங்கள் எல்லாம் உங்களை வெறுப்பாங்க. எத்தனை பேர் குடும்பங்களை வெறுத்தீங்க? குடும்பக்காரங்க எத்தனை பேரை ஒதுக்கி வைத்தாங்க? அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துவின் அன்பை நீ பின்பற்றி, உலகம் எனக்கு மேன்மை அல்ல, கிறிஸ்துவே எனக்கு மேன்மை என்று சொல்லி, அவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் சரண்டர் ஆகும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாம், இனஜன பந்துக்கள் எல்லாம் உன்னை எதிரியாகவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க, உங்களை ஒரு மட்டம் தட்டி தான் வைத்திருப்பாங்க. அவளா இல்ல அவனா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம அவங்களை போல அல்ல. நம்ம இந்த உலகத்தில் இருந்து சற்று வேறுபட்டவர்கள். நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள். உண்மையா பொய்யா? ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நம்ம போக வேண்டும் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறபடினால்தான் இந்த இடத்திலும் நீங்கள் கூடி வந்து மாதா மாதம் உங்களுக்கு எப்படி ஆகிலும் நம்ம கூடி வந்து ஆராதித்து உங்களை ஒன்று கூட மறுபமாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் உங்களை குடி சேர்க்க வேண்டும் என்கிறதற்கு தான் இவ்வளவு பிரயாசத்தோடு
இந்த கிராமத்தில் ஒரு எழுப்புதலுக்காக கர்த்தர் ஒரு சபையையும் மாதா மாதம் ஆராதனையையும் வார வாரம் மற்றும் எல்லா நாட்களிலும் முடிந்த அளவிற்கு அவங்க இங்க இருந்து உங்களுக்காக தேசத்திற்காக ஆசீர்வாதமாக அவர்கள் வைத்திருக்கிறதற்காக என்ன சொன்னா, இந்த கிராமத்தில் ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது, எல்லா தலைமுறைகளும் ஆசீர்வாதமாய் இருந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு விதைக்கிற விதை, நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. வயதான நிறைய பாட்டிமார் வந்திருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க 3ஆம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம். அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், எங்க பாட்டி 85-90 வயது ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு நிமிர முடியாது. ஒரு மலையில தான் சபை இருக்கிறது, ஒரு தடியையும் பிடிச்சிட்டு ஒரு புதிய ஏற்பாடு கிழிஞ்ச பைபிளையும் கொண்டு எங்க போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. அல்லேலூயா. எங்க தகப்பனார் ஒரு குடிகாரன். ஆனா இந்த பாட்டினுடைய ஜெபம் தான் இன்னைக்கு என்ன இந்த மேடை வரைக்கும் சபை ஊழியம் செய்கிறதற்கு வரைக்கும் என்ன கொண்டு வர காரணம். உங்களை போல ஒரு பாட்டி. அல்லேலூயா. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, இயேசுவேன்னு கூப்பிட மட்டும்தான் தெரியும், ஸ்தோத்திரம் பண்ண மட்டும்தான் தெரியும். அவங்க போட்ட ஸ்தோத்திரம் தான் இன்னைக்கு என்ன இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு படிக்க தெரியாதா இருக்கலாம், உங்களுக்கு ஜெபிக்க தெரியாதா இருக்கலாம். ஆண்டவரே, என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பத்திலிருந்து ஒருத்த ஊழியக்காரனா மாறணும் என்று எத்தனை பேர் நீங்கள் என்னை கண்ணீர் வெடிப்பீங்க. உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. ஆண்டவர் சொன்ன 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் செய்வேன். வாக்குத்தத்தம் ஒண்ணு கிடக்கிறது. நீங்க பெற்று போகிற வாக்குத்தத்தம் தான்மா உங்க பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். நீங்க இன்னைக்கு பெருசா ஒண்ணு டிபாசிட் ஒண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்ம டிபாசிட் பண்ண போகிறது ஒண்ணு மட்டும்தான், கொஞ்சம் சோத்திரமும் கொஞ்சம் அல்லேலியாவும். ஆமா, இயேசுவேன்னு கூப்பிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கூப்பிட முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க வயதான நேரத்திலும் உங்களுக்கு தெரிந்தது மாதிரி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி அழுது பாருங்க. இரவு நேரத்தில் பாட்டிமாருக்கு கைகால் வலியினால தூக்கம் வரலையா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு என்ன சொன்னார்? எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். அல்லேலூயா. நம்ம வலிய நினைச்சு அழுவோம். நீங்க உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி என் தலைமுறை ஆண்டவரே என்ன போல கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை நினைச்சு அழுது பாருங்க, உங்க வலி பறந்து போயிடும். அல்லேலூயா. இல்லாவிட்ட பக்கத்து வீட்டுல குடிகாரன் அந்த வீட்டுல தொந்தரவு பண்றானா, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தனும் குடிகாரனை பிறக்கவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இந்த 4வது மாதத்து முதல் நாள்ல சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த பட்டணமா இந்த கிராமம் ஒரு பெரிய பட்டணமாய் மாறும். கர்த்தர் வருகை தாமதிக்குமே ஆனால் சபை நிரம்பி வழியக்கூடியதான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது எப்படி நடக்கும்? என்ன எழுப்புதல் நடக்கும் பண்ணி கூப்பிடாமலே ஆள் வரும், வாகனம் வைக்காமலே ஆள் வரும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல நாட்களில மலைகளிலும் காடுகளிலும் ஆமே நமக்கு இன்னைக்கு வீட்டுல இருந்து வெளியே வரணும்னு நமக்கு வண்டி விட்டாதான் ஆட்கள் வரும். எங்க சபையில் அப்படித்தான் வரும். அல்லேலூயா. நாம் சின்ன வயதுல, அதாவது 5 வயசு 10 வயசு 15 வயசு வரைக்கும் பல கிலோமீட்டர் கணக்கு, அன்னைக்கெல்லாம் இதே மாதிரி வாகனம் ஒன்றும் கிடையாது, ரோடு வசதி கிடையாது, கரண்டே கிடையாதுன்னு வைங்கள. இந்த ஓலை இலக்கு இருக்குல்ல, ஓலை தென்னை ஓலை, இத இணைந்து கெட்டி அங்கங்க 8-10 வண்டில் வச்சிருப்போம். 1 கிலோமீட்டருக்கு ஒரு பந்தம், அத 2 தீப்பெட்டி குச்சி வச்சிருப்போம். அங்கங்க அத எப்படி காடு வழியா போகணும், பாம்பு கிடக்கும் எல்லாம் கிடக்கும். ஒரு தீ வந்தத்துல ஒரு படையே நாங்க போவோம். அல்லேலூயா. எங்க போறது? ஆராதனைக்கு போயிட்டு வருகிறது, கன்வென்ஷன் கூடுகைக்கு போயிட்டு வருகிறது. இதே போல ஏதாவது சபைகளில விசேஷித்த கூடுகைகள் வைத்தால் அதற்கு நாங்கள் குழுவாக ஊர் மக்களாக சேர்ந்து போயிட்டு வருகிறது. வருகிற இடத்துல யாருக்கும் தூங்க முடியாது,
காரணம் தெரியுமா? எங்கிட்ட பேண்ட் இருக்கும், கிளுக்கு இருக்கும், நாங்க பேண்ட் எடுத்து பாடிட்டே வருவோம் 11 மணி வரைக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலம் 90 காலகட்டங்களில். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்தாயிற்று. நமக்கு செல்போன் நம்மளோட உள்ளங்கைக்கு உள்ளே ஆராதனை எல்லாம் இன்னைக்கு முடங்கி போயிற்று. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் ஆமென் சொன்ன தெய்வம் சொன்னா, எப்பா அன்னார்ந்து பார் என்று சொன்னார். நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், நீ கடற்கரை மணலை எண்ண கூடுமானால், உம் சந்ததிகளை நான் இவ்வளவாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சும்மா போகாதுமா, அது தாமதித்தாலும் சும்மா இராது. அதற்கு தாமதிப்பதில்லை, அதற்கு காத்திரு, நிச்சயமாக வாக்குத்தத்தம் வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாம் வாசித்தோமே ஆனால், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தை விடணும், உன் இனத்தை விடணும். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய புறப்படுவானே ஆனால், என்னுடைய சித்தம் செய்ய ஒருவன் விரும்பினால் முதல்ல அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். ஆபிரகாம் தன்னைத்தான் வெறுத்தான். ஆண்டவர் தனக்கென்று கொடுத்த பிள்ளையை அது கர்த்தருக்கென்று கொடுக்கிறதற்கு நல்ல மனம் வந்தது. ஆமென் சொல்லுவீங்க? நமக்கு முதல் போடுகிற ஆடோ மாடோ முதல்ல நல்ல கொழு கொழுன்னு போட்டா அதை கொடுக்கிறதற்கு மனம் வர மாட்டேங்க. புரியல? அல்லேலூயா. வாழையில நல்ல கொலை வந்தா அது கொடுக்க மனம் வர மாட்டேங்குது. அதான் வாழை அடுத்த காத்து வரும்போ ஒண்ணு வெட்டு கீழே வரைக்கும் ஓடிக்குது. எங்க அனுபவத்துல சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்லதை பெஸ்டை கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளைகள் முதல்ல பிறக்கிறது ஆண்டவருக்கு நேர்ச்சை பண்ணுங்க, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அப்படிதானே? பின்ன எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? பின்ன எப்படி அப்பதான் ஒரு நாளும் கிடைக்காமலே போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் மத்தவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்? அல்லேலூயா. அவன் சாமி அவனை கடக்க விடாது. நம்முடைய தெய்வம் உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பாரே ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நாம் விட வேண்டியவற்றை விடணும். பாவமா இருக்கலாம், நம்மால் விட முடியாதான ஜென்ம சுபாவங்களாக இருக்கலாம், பாரம்பரியமாகிய சில பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிற, நம்மை இழுத்து கொண்டு இருக்கிறதான உலக சிற்றின்பங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் விட்டு தேவன் என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்பித்து கொடுத்திருக்கிறார், அதை ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை பின்பற்றி கடந்து வருவீர்கள் சொன்னா, நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டிலே நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது எத்தனை வயசா இருந்துருச்சு? 75 வயசு. அல்லேலூயா. அப்புறம் எப்ப நிறைவேறுகிறது? 100 வயசு கழிந்ததுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழிந்ததுக்கு அப்புறம் நிறைவேறுகிறது. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்த வசனம் எடுப்பீங்க தானே? 1ஆம் தேதி எல்லா வருஷம் எடுப்பீங்க தானே? ஒவ்வொருவரும் நல்ல வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது. ஆமா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை எருசலேமை போல ஆமென் கட்டுவிப்பேன் என்றெல்லாம் உங்களுக்கு பலவிதமான வாக்குத்தத்தங்கள் பெற்றாலும் தேவ சமூகத்தில் அனுதினம் அந்த வசனங்கள் எப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அது நீ அடுத்த வருஷம் தான் என்ன செய்யறது நினைக்கிறது. என்னைக்கு அடுத்த வாக்குத்தத்தம் எடுக்க வரும்போது தான் இதை மாத்துறது பைபிள்ல இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து, ஆண்டவரே ஒரு மாதம் தீரும்போது, ஆண்டவரே இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே இது எனக்கு நிறைவேறவில்லை, என்ன காரணம் ஆண்டவரே, இது எனக்கு நிறைவேற்றி தாரும், தாமதமாய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்களே தேவ சமூகத்தில் அலசி பார்த்து பாருங்க. நிச்சயமாக அது தாமதிப்பதில்லை, அது நிறைவேறும். இரண்டாவதாக தரிசனம் நிறைவேற நாம் உத்தமமாய் நடக்கணும். முதல்ல கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விட வேண்டிய பழக்க வழக்கங்கள். கர்த்தருக்காக உன் தேசமா இருந்தாலும், பாவ வழிகளாக இருந்தாலும்,
தேவனையும் உலகத்தையும் பிரீதிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கையாக இருந்தாலும் விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. பூந்தங்குளம் சபைக்காக ஒரு சகோதரி 8 சென்ட் இடம் வாங்கி தந்தாங்க. மறக்க முடியாது. சபையோடு ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. அவங்க இங்க உள்ளவங்க கிடையாது. ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணி திருநெல்வேலியில வீடு வைத்து செட்டில் ஆனவங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வரும் பொழுது, நான் அப்படியே பைக்ல போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு குறி சொல்லுகிற வீட்டுல இருந்து அவங்களும் அவங்க தாயுமா இறங்கி வர்றாங்க. புரியல? அங்க பைக்ல கார்ல எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க. இவங்கள நடந்து என்ன பார்த்து துணியை வச்சிருக்க எனக்கு உள்ளத்துல அவ்வளவு எனக்கு பயங்கரமான வேதனை உண்டான. அப்போ நீ சபை கட்டி கொடுத்தோ இல்லைன்னா நீ தேவ சமூகத்தில பேர் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றவர்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ சடன்லியா ஒரு அற்புதம் காணும்படியாக அவங்க தேவனை சாராமல் தேவ சமூகத்தில் காத்திருக்காமல் வாக்குத்தத்தங்களை இழந்து போகி, தேவனுடைய அன்பை இழந்து போகி, தேவன் மேல் இருந்ததான திட்டங்களை அவங்க இழந்து போகி என்ன செய்கிறாங்க? பாகால் பெய்யோரிடத்தில், குறுகேக்கிறவங்களிடத்தில். இங்க மட்டுமான்னு கேட்டால் ஆதியிலிருந்து இதான் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடங்களில் தேவனை விட்டு வழி விலகி அவர்கள் போனார்கள். அல்லேலூயா. அதனாலதான் 10 வருஷத்துல கிடைக்க வேண்டியது 50 வருஷத்துல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், 100 வருஷத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், 200 வருஷத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் போய் எத்தனை வருஷம் கழிஞ்சு கிடைச்சது சொல்லுங்களேன்? 430 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாரு? ஆபிரகாம் காலத்திலேயே கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணினார். யாருக்கு காலத்துல கிடைச்சது? யோசுவா காலத்துல கிடைச்சது. மோசே எல்லாம் மரிச்சு போயிட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? மோசே 3 தப்பு பண்ணினான். சொல்லுங்களேன். 1, சீனாய் மலையில இருந்து இறங்கி வரும்போ கண்ணுக்குட்டிய உருவாக்கும் பொழுது அந்த ஒரு பாவத்தின் மூலமாய் கர்த்தர் அவனை தண்டித்தார். அல்லேலூயா. 2வது பாவம் அவன் செய்த என்னன்னு கேட்டால், அவன் கண்மலையை பார்த்து பேச சொன்னார், இவன் அடிச்சான். 3வது இன்னொரு சம்பவம் கூட உண்டு. எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. இப்படி 3 காரியங்கள் மூலமாய் தேவன் பார்ப்பேன்னு சொன்னா நீ அதை அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட நன்மைகளை பார்க்கிறீங்க, ஆனா அனுபவிக்க முடியல அநேகருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தாமதமாக காரணம் தேவன் விட வேண்டியவற்றை உனக்கு சொன்ன வார்த்தைகளை நீ விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் நீ உத்தமமாய் நடக்கவில்லைன்னு சொன்னா அது தாமதமாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 4ஆம் தலைமுறை மாறி 5ஆம் தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள சுதந்திரிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. பெற்றுக்கொண்டது இந்த வருஷமா இருக்கலாம். நீ மரித்து போய் வாய், உன் பிள்ளை மரித்து, அதுக்கு பிள்ளையும் மரித்து, அதுக்கு பிள்ளையும் மரித்து, அதுக்கப்புறம் நிறைவேற என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் உண்மையா இருந்தால் உன் கண் காணும்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். தாவீதை பாருங்க, அவனுக்கு ராஜாவாக வேண்டும் என்கிறதான எந்த தகுதியும் இல்லாதவனை, ஆடு மேய்க்க லாயக்கானவனை, அபிஷேகம் உள்ளவனை, ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்தில் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருந்தா உனக்கு தகுதி வேண்டாம், உனக்கு கல்வி அறிவு வேண்டாம், உனக்கு அழகு வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், உனக்கு போதுமான நன்மை தந்து தேசத்தில் உன் பேரை பெருமைப்படுத்துகிறதற்கு உன் சகோதரர்களை பார்க்கிலும், உன் இனஜன பந்துக்களை பார்க்கிலும், உன் பக்கத்தில் இருக்கிற உனக்கு விரோதமாக எழும்புகிறதான எதிரிகளை பார்க்கிலும் நல்ல வேலையை தந்து, நல்ல எதிர்காலத்தை தந்து, நல்ல ஒரு தொழிலை தந்து உன்னை உயர்த்தி வைத்து உன்னை பேரை பெருமைப்படுத்துகிறதற்கு என் இயேசுவுக்கு இன்னும் வருடங்கள் போக வேண்டிய தேவையே இல்லை. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி பார். ஆண்டவரே, என்னை அழைத்தது எதற்காக? என்னை தெரிந்தெடுத்தது எதற்காக? நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் இப்படி வறுமையில இருக்கிறேன், என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிங்க. ஆனா ஒண்ணு,
நீ கடந்த காலங்களில் நீ கஷ்டப்பட்டு இருந்த பொழுது, நீ நெருக்கத்தை அனுபவித்த நாட்களில் இருந்ததான துன்பத்தை கண்ட நாட்களை ஒரு நாள் நீ என்ன செய்யப்படாது, மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் ஒரு மனுஷன் உத்தமனாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமத்தை 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிங்க. ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 17 1 முதல் 4 வரைக்கும். தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப 5 ஆடு இருந்தா 50 மாற்றுவார், 5 பசு இருந்தா 50 மாற்றுவார். அல்லேலூயா. 50 பசு குட்டி போட்டா எத்தனை ஆகும்? 50 கூட ஆகும். அல்லேலூயா. அப்படி வருஷத்துக்கு வருஷம் நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். நீங்க தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கர்த்தர் நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா? அநேக ஐடியா உங்களுக்குள்ள இருக்கலாம், நிறைய தரிசனங்கள் உங்களுக்குள் இருக்கலாம். உங்களை குறித்து கர்த்தர் அழைத்த அழைப்பு, உங்களை குறித்து என்ன செய்ய போகிறார் என்கிறதை, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார் என்கிறதை நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சில தரிசனங்கள் காண்பிப்பார். உங்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளை உங்கள் மூலமாய் ஆமென் கர்த்தர் காண்பிப்பார். இல்லைன்னா நீங்க ஜெபித்து தேவனுடைய ஆசிரமத்தை வரும் பொழுது அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு வழங்குவார்கள். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் நாடி கேட்காமல் இருந்தால், தேவன் சத்தத்தை கேட்காமல் இருந்தா நாட்கள் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்ம வாக்குத்தத்தம் ஒண்ணு நிறைவேறவே வராது. அல்லேலூயா. நம்ம காலத்துல காணணுமா வேண்டாமா? அல்லேலூயா. அப்ப எப்படி நடக்கணும்? ஆபிரகாமை போல உத்தமனாய் நடைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஒரு சிரட்டை வரைக்கும், நீங்க தேங்காய் துருவுற சிரட்டையில வரைக்கும் என்ன கொடுத்தான் சொல்லுங்களேன்? தசமபாகம் கொடுத்தான். செருப்பு போடுறதுக்கு வாறு வரைக்கும் கொடுத்தான் வேதம் சொல்லுகிறது. யாருக்கு? ஊழியக்காரனுக்கு. ஊழியக்காரனாரு மெல்கிசேதேக்குக்கு. அவன் தனக்குள்ள எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தான்? தசமம். உத்தமன். அவனை குறித்து, ஆபிரகாமை குறித்து ஒரு குறையும் சொல்ல முடியாது. வானத்து நட்சத்திரங்களை போல அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட காரணம், அவன் ஜெபிக்கிறவன், தேவ சமூகத்தில் உழைக்கிறவன் மட்டுமல்ல, அவன் கர்த்தருக்காக சகலத்தையும் கொடுக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. நமக்கு என்ன? நான் இங்க நான் ஒரு கிராமத்திலே தங்கி இருந்தேன். அப்போ 10 ரூபாயை கொண்டு வந்து சில்லறைக்கு வருவாங்க ஒரு பாட்டி. எதுக்கு? 10 ரூபாயை 1 ரூபா 2 ரூபா துட்டு வாங்கிட்டு போறதுக்கு வருவாங்க. எதுக்குன்னட்டா ஆண்டவருக்கு காணிக்கை போடுறது. அல்லேலூயா. இந்த பாட்டி தினமும் நல்ல வேலைக்கு போற ஆட்கள். இப்ப மனுஷனுடைய ஆண்டவருக்கு நல்லதாய் நம்ம கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு போதகர் சொல்லும் பொழுது, ஒரு பெரிய சபையினுடைய போதகர் சொல்லும் பொழுது சொல்லுவார், சபையில 10,000 விசுவாசி. அவர் மலையாளம். அவர் சொல்லுவார், எங்க ஸ்தாபன தலைவர், எந்த தெய்வம் பிச்சைக்காரன் அல்ல. யாரு? உண்டங்கி நன்னா கொடுக்கணும், இல்லைங்க நாங்கள் ஒன்னும் கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்து அவருக்கு என்ன செய்யணும்? பெஸ்டா கொடுக்கணும். பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா சரி, காணிக்க இருந்தாலும் சரி, பொருத்தனைகள் இருந்தாலும் செய்யும், பெஸ்டா செய்யணும் என்று அவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் பெஸ்டை கொடுத்தான். கொடுத்தானா இல்லையா? தனக்கு பிறந்த முதல் பிள்ளை பெஸ்ட் பிள்ளை. அல்லேலூயா. அதை கர்த்தருக்கு என்று அவன் பெஸ்டா கொடுத்தான். கர்த்தர் அவனை பெஸ்டாய் மாற்றினார். அல்லேலூயா. கொடுத்த பொழுது கர்த்தர் ஆடை
அந்த புதருக்குள்ள மாட்ட சொல்லி அந்த இடத்தில் ஆடை அவன் பலி செலுத்துகிறான். மட்டுமல்ல, அவன் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்தில் தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால், நீ ஜெபிக்கிறவனாக இருந்தால், உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நீ ஜெபித்து தூங்கும் பொழுது உனக்கு அவர் தரிசனத்தில் வெளிப்படுவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம ஓட வேண்டாம். தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கிறவனாக இருந்தால், தேவ சமூகத்திலோட சத்தம் கேட்கிற பிள்ளையாக இருந்தால், உனக்கே அவர் தரிசனத்தில் வெளிப்படுவார். ஆபிரகாமே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவனா இருந்த பொழுது அவனை அடிக்கடி அவர் சந்திக்க வந்தார். மோசே தேவசது உண்மையுள்ளவனா இருந்த பொழுது அடிக்கடி கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய நல்ல சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் நல்ல யாராக மாறணும்? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பாயின் வசனம் சொல்லுகிறது. அப்ப தெய்வம் நமக்கு நல்ல நண்பனா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை அவன் பலி செலுத்துகிறது மட்டுமல்ல, இன்னும் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினார் இல்லையோ? போரும். எல்லா ஆசீர்வாதம் வரும் பொழுது, எல்லா உயர்வும் வரும் பொழுதும் நமக்குள்ள என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. பாருங்க, கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடு மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களோ, அவர்கள் மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரோ, நம்ம ஆண்டவரிடத்துல எதையுமே கேள்வி கேட்க விடாது. அல்லேலூயா. எங்களோடு பேச மாட்டாரோன்னு சொல்லி மிரியாம் என்பவள் தேவ சமூகத்தில் பேச துணிந்த பொழுது கர்த்தர் அடித்தால் அவள் குஷ்டரோகியானாள். அல்லேலூயா. ஊழியக்காரி ஊழியக்காரி தான், ஊழியக்காரன் ஊழியக்காரன் தான். கர்த்தர் நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இருக்கிற ஊழியக்காரி கர்த்தர் நியமிக்கப்பட்டவள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி அவங்களை போல கிருபை எங்களுக்கு இல்லையோ என்று கேட்கிறதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. மோசையோடும் ஆரோனோடு மாத்திரம் தான் பேசுவார்களோ, எங்களோடு பேச மாட்டார் என்று கேட்ட பொழுது கர்த்தர் அங்கே அடிக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ சத்தம் கேட்கிறவங்க, தேவ சித்தம் செய்கிறவங்க, தேவனுக்கு பயந்து நடக்காமல் இருந்தால் நிறைய ஆமென் காரியங்கள் நமக்கு தவறுதலாய் முடிந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன செய்யணும்? விட வேண்டியவற்றை விடணும். இரண்டாவது, உத்தமமாய் நடக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். பயப்பட்டு அவர் தரிசனம் வெளிப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க அப்ப, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரியவர்களையும் ஆசீர்வதிப்பார், சிறியவர்களையும் ஆசீர்வதிப்பார். தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அது சும்மா இருப்பதில்லை, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, நிச்சயமாக வரும், தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஒருவேளை தாமதமாய் கொண்டிருக்கலாம், ஆத்துமாக்கள் வந்து நிலைநிற்காமல் போய்கொண்டிருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அனுதினம் செய்து கொண்டிருங்க. கர்த்தருடைய வேலை ஒண்ணு வரும், அது தாமதிப்பதில்லை. சும்மா இருக்கலாம், அது ஒரு நாள் சும்மா இருப்பதே இல்லை, அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் ஒரு நாள் அது விளங்கும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க,
ஆமென், ஸ்தோத்திரம். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடியதான தேவனுடைய மனுஷன், ஜெர்மனியில பிறந்தவர். ஆமென். அவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறார். சின்ன வயதிலிருந்தே போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு அடிதடி பண்ணதான ஒரு துன்மார்க்கமாகவே வாழ்ந்து வருகிறார். யாரு? இந்த ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அவர் அப்படியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது 20வது வாலிப ஸ்டேஜ் அவர் நெருங்க பாவம் அவரை விடாமல் துரத்தி கொண்டே வருகிறது. நிறைய கேசுகள், பலவிதமான வழக்குகள் இருக்கும் பொழுது ஒரு நண்பர், ஒரு கிறிஸ்தவ நண்பர், அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஒரு விக்கிர ஆராதனைக்காரராக இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு நண்பர் அவரை ஒரு கூடத்திற்கு, ஒரு ஆராதனைக்கு அவர் அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா பாவ கரைகளும் அங்கு உணர்த்தப்படுகிறது. அவர் அந்த வார்த்தையினால் தொடப்படுகிறார் அந்த இரவிலே. அல்லேலூயா. அன்றைக்கு முதல் அவர் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிறதற்கு, இப்படி ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறாரே, ஆனால் நான் அவரை பின்பற்றணும். என்னை போல அவன் பாவத்திலும் சாபத்திலும் வாழுகிற எத்தனையோ பிள்ளைகள், வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் இந்த இயேசுவின் அன்பை நான் அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை அவர் எடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அநேக அநாத இல்லங்களை அவர் நிறுவுகிறார். அநேக அநாதைகளுக்காக அவர் திறப்பிரந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இரவு பகலாக ஜெபிக்க 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 வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் நூற்றுக்கணக்கான அநாத இல்லங்களை கட்டினார். ஆயிரக்கணக்கான சபைகளை நிறுவினார். அநேக காலேஜ் ஸ்கூல்களை அவர் உருவாக்கினார். அநேக இடத்திலே அவர் ஒரு நாள் கூட தூங்காமல் 20 வயதுல இருந்து கிட்டத்தட்ட 95 வயதில் அவர் இறக்கிறது வரைக்கும், 1805 அவர் பிறக்கிறார். 1900 ஆண்டுகளில் அவர் இறந்து போகிறார். கிட்டத்தட்ட 95 ஆண்டு அவர் கர்த்தருக்கென்று உழைத்து அவர் மரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளாலும் இந்த காலத்தில் இருக்கிற வயதிவளார்களாக இருக்கலாம். நான் சொன்னது போல உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்து நீங்கள் இந்த உலகத்திலே டிபாசிட் பண்ணுங்க. ஆமென். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் அது தாமதிப்பதில்லை. அது இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறாமல் சும்மா இருக்கிறது போல இருக்கலாம், சும்மா ஏதோ ஒரு அட்டை உங்கள் கையில கிடைத்தது போல இருக்கலாம். அது தாமதிப்பதில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அது சும்மா இருக்காது, அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். நீ ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்தது, இது நிறைவேறவில்லை, இது எப்போ நிறைவேறும் ஆண்டவரே, இயேசுவே இது எப்போ என் குடும்பத்து நிறைவேறும், என் கண் எப்போ இந்த தரிசனத்தை பார்க்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீர்களா? அந்த ஜார்ஜ் முல்லருக்கு இருந்த ஒரே ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? நாம் சாகிறதற்கு முன்பாக ஒரு ஊட்டம் ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தணும் என்கிறதான ஆமென் ஒரு திட்டம் அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அது நிச்சயமாய் அந்த திட்டம் ஒரு சாகிறதற்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சாகிறதற்கு முன்பாக என் குடும்பம் வறுமையிலிருந்து மாறணும், என் குடும்பம் உயரணும், என் குடும்பத்தின் பேரை பெருமைப்படுத்தணும், என் பிள்ளைகள் அரசாங்க வேலை சம்பளம் வாங்குறதுல மாறணும். நீங்க நினைக்கலாம் என் குடும்பத்துக்கும் அரசாங்க சம்பளத்திற்கும் வெகு தூரமா இருக்கிறத நினைக்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனை நம்புறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்னைக்கு முழங்கால் பிடலாமா? கர்த்தர் உங்க நிலைமைகளை எல்லாம் வித்தியாசப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது தேவனுடைய பிள்ளைகளே. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் பிள்ளைகள் வான நட்சத்திரங்களைப் போல
ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா? நீ இந்த இருக்கிற இந்த சின்ன குக்கிராமத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பெருமைப்படுத்தணும் ஆண்டவரே, நீங்க ஜெபிப்பீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிங்க. பக்கத்தில் இருந்த அந்த பிள்ளைகளுடைய கை வைத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அவனை ராஜாக்கள் ஆமென் ஒரு உட்காருகிற இடத்துல என் பிள்ளை உட்காரணும் ஆண்டவரே என்ன சொல்லுவீங்களா? உங்க பிள்ளை ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம். அங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை கர்த்தர் கொடுப்பார். வெளி தேசங்களில் இருக்கலாம், வெளி மாவட்டங்களில் படித்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை முதல் மதிப்பெண் எடுக்கணும் ஆண்டவரே. மாவட்ட அளவில், மாநில அளவில் ஆண்டவரே, என் பிள்ளை பேர் எடுக்கக்கூடிய அளவில் என் பிள்ளை அனுக்கிரகம் பண்ணணுமே என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உடமான சம்துனா ரகதன கடகபலம் தனே வைடமா நம்தனா ரிகதன கடகபலம் தனே. ஆண்டவரே, என் சபை திருநெல்வேலி மாவட்டத்தில் அறியப்படக்கூடிய ஒரு சபையா மாறணும் ஆண்டவரே. என் குடும்பம் என் கிராமத்தில் ஆண்டவரே முதன்மையான ஒரு குடும்பமாய் மாறணும் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாராலும் நீ ஒதுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு காரியத்திற்கு போகும் பொழுது கூட உன்னை வித்தியாசப்படுத்தி அவங்க பார்க்கிறாங்க அல்லவா? ஆண்டவரே, மற்றவர்களை போல எனக்கு வசதி இல்லையே, மற்றவர்களை போல எனக்கு பணம் இல்லையே, எனக்கு அதிகாரம் இல்லையே, எனக்கு வாகனம் இல்லையே, எனக்கு ஆண்டவரே கை நிறைய சம்பளம் இல்லையே, நல்ல ஒரு தொழில் செய்ய ஆர்வம் இருக்கிறது, நல்ல ஒரு தொழில் எனக்கு இல்லையே. கர்த்தர் சில குடும்பங்களை தொழில் ரீதியில முன்னேற வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உன் பிள்ளைகளை பலிகவும் பெருகவும் பண்ணுவாராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த ஆண்டிலே ஆசீர்வதிப்பா. இந்த நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வருகிறது. சபைக்கு சில புதிய குடும்பங்களை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் கூடி சேர்ப்பாராக. தாமதிக்கிறது என்று சொல்லி நீ சும்மா இருக்க வேண்டாம். அநேக உபவாசங்களை ஏறெடுத்து உபவாச நாட்களை கூட்டுங்க. ஆத்துமாக்களுக்கு அழுக, ஆத்துமாக்கள் திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடபாபா சப்துனா ரீகபல உட்டபல அம்தனே. உடமா எல்லா பிள்ளைகள் கரங்களை தட்டி சில நிமிடங்கள் கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஷபாலாபா ரீகபாபா சம்துனே. கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவுண்டு முடிவுண்டு, நிச்சயமாக முடிவுண்டு. உன் கண்ணீருக்கு முடிவுண்டு, உன் கண்ணீருக்கு முடிவுண்டு. ஓ, உன் அழுகைக்கு ஆமே முடிவுண்டு. அநேக பிள்ளைகளை குறித்து தாய்மார்கள் அழுது கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா? என் சகோதரன் மனம் திரும்ப மாட்டானா? என் தகப்பனார் மனம் திரும்ப மாட்டார்களோ என்று கண்ணீரோடு இருக்கிற அன்பு குடும்பங்களுக்குள்ளாக இந்த இரவிலிருந்து ஒரு மாற்றம் சம்பவிக்க போகிறது. இன்று இரவுகளுக்குள்ளாய் உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்க போகிறது. ஷபாபாபா ரீபாபாபா ரகதனா. குடிகார புருஷன் மூலமாய், குடிகார பிள்ளைகள் மூலமாய் சமாதானம் இழந்திருக்க சாயே நிலைமைகள் மாறும். உடபாபா சப்துனா ரீகபல உட்டபல அம்தனே வைடமான் அம்தனா உடமா ரெகதல் பௌடபல் அம்தனே வைஷமா அம்தனே உடபா ரிகபல பௌஷபல் அம்தனா. மாற்றம் வரப்போகிறது. நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். இயேசுவால் முடியாது ஒண்ணுமே இல்லை. அவரால் முடியும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அநேகர் வெளியே சொல்ல முடியாத சில பலகீனத்தோடு அவதிப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. கர்த்தர் நிலைமைகளை மாற்ற போகிறார். ஷபாபாபா ரீபாபாபா சம்துனா வைடமான் அம்தனா ரிகதல் பௌடபல் அம்தனே. இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் என் பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நிமிடத்தில் ஒரு மாற்றம், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தில் இருந்த ஒரு மாற்றம், பொருளாதாரத்தில் இருந்த ஒரு மாற்றம். உடாபாபா சப்தான சமாதான கேடுகள் மாறி போவதாக. இந்த சபைக்கு பிள்ளைகள் ஐக்கியமாகட்டும் ஆண்டவரே. சபையோடு பிள்ளைகள் ஐக்கியப்படட்டும் ஆண்டவரே. ஜெபத்தில் பிள்ளைகள் எழுப்பி கட்டட்டும். ஷபாபாபா ரேபாபாபா ரபாதானா ரீகாபாபாபா. நிலைமைகள் மாற்றம் வர போகிறது. உன் நிலைமைகள் மாறும். உன் முன் நிலைமை பார்க்கலோ, இந்த வருடத்தின் முன் நிலைமை பார்க்கலோ, பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்படும். ஷபாபாபா ரபாதாபா ரேபாபாபா ரேபாபாபா ஷபாபாபா. ஜபி ஜபி ஜபி. உன் வாயை விரிவாக துற, உன் வாயை விரிவாக துற. உன் தேவைகளை தேவ சமூகத்தில் சொல்லி அழு. ஷபாபாபா ரேகாபாபா பாபா 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 பாபா. நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே 100 குடும்பத்தை இந்த ஆண்டிலே தாருங்க என்று சொல்லி
திட்டமிட்டு சுவிசேஷம் அறிவிங்க. திட்டமிட்டு சில கிராமங்களில் அந்த கிராமங்களோட பெயர்களை சொல்லி செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். நிலைமைகள் மாறும். அநேகர் பிசாசு பிடித்தவர்கள், அநேக கடன் பட்டவர்கள், தேவ சமூகத்தில் விடுதலைக்காய் ஏங்கி நிற்கிற அநேக குடும்பங்கள் நான் தேசத்தில் பார்க்கிறேன். ஷபா பாபா ரீகா பாபா ஷப்துனா அநேக புண்ணிய ஸ்தலங்களிலே போகி அநேக பரிகாரங்களை தேடியும் பரிகாரர்களை தேடி போகியும் விடுதலை இல்லாமல் இருக்கிற அநேகர் இந்த கிராமத்துக்குள் இருக்கிறார்கள். பல ஆயிரங்களை செலவழித்தும் தகப்பனே சரியான தீர்வில்லாமல் இருக்கிற அநேக விக்கிர ஆராதனைக்காரர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் சபை வெளிச்சமாகும்படியாய், ஆமென், கர்த்தர் அற்புதம் அவர்களுக்கு காண்பிக்கும்படியாய், என் ஆண்டு அவரோடு இந்த இரவிலே பேசும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமே. ஷகா பாபா ரிகா பாபா ஷம்தனா வைடமான் அம்தனா ரிகதல் பௌடாபால் அம்தனே. கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதத்தை செய்வீராக. அல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன் மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் சொல்லுங்க, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என் மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறாரோ. மகளே பயப்படாதே, தேவன் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு. எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு. யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவர். விசை கூட ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் உன்னோடு. யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறபடியினால் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்னை ஆசீர்வதிப்பீராக, என் தலைமுறை ஆசீர்வதிப்பீராக. பூமிக்குரிய, பரத்துக்குரிய, பரலோகத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் தந்து என்னை, என் குடும்பத்தையோ, என் சபையையோ, என் ஊழியத்தையோ ஆசீர்வதிப்பீராக. ஓ ரேபா பாபா ஷப்தனா உடபலபு ஷப்தனா ரபா பாபா ரேகா பாபா ஷப்தனா வைடமா நம்தனா ரிகதன புத்தபா லம்தனே. வெறுமையாக்கப்பட்ட அனுபவங்கள் மாறட்டும் அப்பா. தரிசனம் நிறைவேறப்படட்டும். ஊழியத்தை குறித்து கர்த்தர் கொடுத்த தரிசனம், சபை கட்டப்பட்ட தரிசனம், ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டிய தரிசனம் நிறைவேற்றப்படட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும். ஷபா பாபா ரிகா பாபா 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 உடா பாபா ஷப்தனா ரிகா பால் உட்டபா லம்தனே அரா பாபா ஷப்தனா ரிகா பால் உட்டபா லம்தனா. விட வேண்டியவற்றை விடட்டும் ஆண்டவரே. ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும். பாரம்பரிய இருள்கள், பாரம்பரிய கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. right now ஷபா பாபா ரிபா பாபா ஷப்தனா உடா பாபா ஷப்தனா
வல்லமை 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 என் பிள்ளைகள் நிரப்பட்டும். சபை முழுவதும் அக்கினி மயமாய். ஓ படிப்பிலே, பொருளாதாரத்திலே, வேலை தொழில்களிலே மாற்றம், ஆசீர்வாதமான நன்மைகள் உண்டாகட்டும். பேரை பெருமைப்படுத்துவீராக. பேரை பெருமைப்படுத்துங்க. சபையின் பேரை பெருமைப்படுத்துங்க. ஊழியத்தின் பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. என் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருமைப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஷாகா பாபா ரீபா பாபா 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 பாபா. என் ஜனம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். என் சபை ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஜாதிகளை பார்க்கலும், விக்கிர ஆராதனைக்கார ஜனங்களை பார்க்கலும், சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகள் சகல காரியத்திலோ, சகல நன்மைகளிலோ, சகல ஆசீர்வாதத்திலோ கர்த்தர் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. ஷகாபானா ரிகபல உட்டபலம்தனே வைடமான அம்தனா ரிகதன பௌட்டபலம்தனே வைஷபனா ரிகதன கடகபலம்தனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சம்தனா ரிகதன பௌட்ட. அடக்கிக் கொள்ளாதீங்க. சில பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண போகிறா. கர்த்தர் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண போகிறா. ஷாகா பாபா ரே பாபா 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 உடாரா பாபா சப்தனா உடாரா பாபா ரே பாபா ஷபா பாபா பாபா. நீ வேறு மனுஷனாவாய். நீ சாதாரணமானவள் அல்ல. நீ சாதாரணமானவள் அல்ல. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவரை பார்க்கிலும் உனக்குள்ள இயேசு பெரியவர். ஷபா பாபா 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 பாபா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன். உன் வலக்கரம் பிடித்து நான் உன்னை எழுந்திருக்க பண்ணுவேன். ஷபா பாபா 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 ரிகா பாபா உடாரா பாபா ஷபா பாபா ரிபா பாபா பாபா உடாரா பாபா ஷப்துனா வைடமான் அம்தனே வைடமான் அம்தனே ரிகா பாபா பா ரிகா பாபா ஷபா பாபா பாபா ரிகா பாபா ஷப்தனா ரிகா பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. உடாரா பாபா ஷப்தனா உடமான பௌட்டபலம்தனே. மந்திரவாதத்தின் கிரியைகள், பூஜா மண்டலத்தின் கிரியைகள் செயலக்கப்படுவதாக, செயலக்கப்படுவதாக, செயலக்கப்படுவதாக. ஷகா பாபா 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 உடாரா கபா பாபா பாபா. ஆத்துமாக்களை நிலைநிற்க விடாதபடிக்கு ஆத்துமாக்களை சிதறடிக்கிற ஆவிகள், ஆத்துமாக்களை சிதறடிக்கிற ஆவிகள் பாவலிய சாப்தனா தீது கட்டுகிற பாபாடட்டும். ஷகா பாபா 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 உடாரா பாபா சப்தனா உடமனபோ சப்தனா ரிகா பாபா சப்தனா உடமனபோ சப்தனே வைடமான் அம்தனா ரிகதல் பௌடபல் அம்தனே. இந்த நிமிடம் முதல் வித்தியாசம் உண்டாகட்டும் அப்பா. ஆத்துமாக்கள்ல வித்தியாசம் உண்டாகட்டும். ஜெப வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாகட்டும். தேவனை ஆராதிக்கிற காரியங்களிலே வித்தியாசம் உண்டாகட்டும். கொடுக்கிற காரியங்களிலே ஆபிரமை போல கொடுக்கிற காரியங்கள் பிள்ளைகள் வித்தியாசப்படுத்துவீராக. ஷக்கமனா ரக்கதனா சப்தனா ரிகதன பௌட்டபலம்தனே உடமனபோ சம்தனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவனாயிருந்தான். தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். அவன் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையும் அவங்களுடைய சந்ததிகள் சுதந்தரித்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் இந்த தேசத்தில் ஒருவேளை இன்றைக்கு நீ பரதேசிய போல இருக்கலாம், அந்நியர்களா இருந்து கொண்டு இருக்கலாம். உனக்கு ஒருவேளை சொந்த வீடு, சொந்த நிலம், நல்ல தொழில், நல்ல படிப்பு, நல்ல உயர்வு இல்லாமல் நீ இருந்து கொண்டு இருக்கலாம். உன் சந்ததிகள் வான நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பூமியின் நிறைவும் உன் பிள்ளைகள் மூலமாய் தேசத்தில் அநேக நன்மைகளை புதிதாய் உங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்று வாக்கு உரைக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் பேரை, ஒரு சில குடும்பங்களுடைய பேரை கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் பெருமைப்படுத்த போகிறார்.
ஊழியத்தில் இருக்கிற சில வெறுத்தோடு அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சில வருடங்களாக கண்ணீர் வழித்ததான ஒரு குறிப்பிட்ட ஆத்துமாக்களுக்கு மேல் எவ்வளவு பிரயாசப்பட்டும் நிலை நிற்க முடியாத சில போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண்ணீரை துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார். சப்துனா தாமதிக்கிறது, ஆத்துமாக்கள் அழுகிறதான தாமதமாகிறது என்று நீ கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண்பீர்கள். சபை காணும், சபையை நான் காண வைப்பேன். சப்தன அரிக்கபல் அவுடபல் அம்தனே. ஆமென். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜன், சொல்லுங்க. எஜமானனே என் ராஜனே, எஜமான நேர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமான நேர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியோ கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்கப்பா. உங்க ஊழியோ நான் என் கலங்கணு, அழைச்சது நீங்க செல்வீங்க. கத்திருந்த நாளிலும் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாய் என் ஆண்டவரனோடு பேசினார். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி கர்த்தருக்கு ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லா நிலைமையில் ஆராதனை தொடக்கம் முதல் முடிபரியந்தமும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பாடல் ஆராதனை பகுதிகள் வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகள் ஆராதிக்கவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் ஒன்று கூட ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக மாறவும் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபையை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை வசனத்தின் வெளிச்சத்திலே கதை நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஸ்தோத்திரிப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவன் பேரை பெருமைப்படுத்தி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினது போல என் சபை மக்கள் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேசத்தை உயர்ந்த ஸ்தானங்களில் ஆக்கி ஒவ்வொரு பேர்களையும் பெருமைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. ஜெபிப்போமே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, இதுவரையில் உம்முடைய மகிமையின் கரத்தினால் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல சபைக்கு நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை அனுப்பி நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் காத்திருக்கிற வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஜனங்களும் அநேக நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்காய் வாக்குத்தத்தங்கள் உம்முடைய நன்மைகள் உருவாகிறதற்கு பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தின் மேலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த நாளுக்கு, இந்த மாதத்திலே ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு உயர்வையும் என் ஆண்டவர் கட்டளையிட போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக வரக்கூடிய தடைகள், போராட்டங்கள், சவால்கள் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்த போராட்ட சூழ்நிலைகளை மாற்றி பலகீன கட்டுகளை உடைத்து என் ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புத விடுதலைகளையும் நன்மைகளையும் மேன்மை உயர்வுகளையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகள் சபையோடு இன்னும் நிலைநின்று கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியர்கள் அம்மாவையும் உதவி ஊழியர்களை அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொரு தனித்தனியா பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். നമ്മുടെ കർത്താവ് യേശുവിന്റെ കൃപയും പിതാവായ தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னுடைய ஐக்கிய ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தர் வருகை எடுத்து தாபரித்து கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.